Dear students, welcome to Future Vision NEET Academy. இன்னைக்கு நீட் பயாலஜி அப்படிங்கக்கூடிய இந்த சப்ஜெக்டில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா உயர்நிலை தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை அப்படிங்கக்கூடிய இந்த டாப்பிக்கில் அதுவும் அது உள்ளே வரக்கூடிய ஒரு சப் டாபிக் தட் இஸ் நம்ம ஒளி வினை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இந்த ஒளி வினை அப்படிங்கக்கூடிய நிகழ்ச்சியில் நமக்கு என்ன உருவாக்கப்படுது அப்படிங்கிறது தான் ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம். அதுவும் ஃபுல்லுமே உங்களுக்கு தமிழ் நோட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி ஸோ அதில் அந்த பிக்சரோட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எப்படி கொஷின் கேட்டாலும் நீட் எக்ஸாமில் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். சரி, நம்ம அந்த தலைப்புக்குள்ளே போகலாங்களா? ரைட், பாருங்கள். சுழற்சி பாஸ்பரிகரணம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒளி வினை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ ஒளி வினை அப்படிங்கிறது ரெண்டு நிகழ்வுகள் மூலமாக நமக்கு நடைபெறுகிறது சரிங்களா. அதில் ஒன்று தான் சுழற்சி பாஸ்பரிகரணமும், இன்னொன்று சுழற்சியற்ற பாஸ்பரிகரணமும் சரிங்களா. ஸோ இந்த ஒளி வினை அப்படிங்கிறது பாருங்கள், ஒளிவினையில் வரக்கூடிய ரெண்டு நிகழ்வுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று சுழற்சி பாஸ்பரிகரணம், இன்னொன்று சுழற்சி அற்ற பாஸ்பரிகரணம். சுழற்சி அற்ற பாஸ்பரிகரணம் சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு நிகழ்வும் எப்படி நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு நிகழ்வுக்குள்ளார என்னென்ன உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் சரிங்களா. பாருங்க, ரைட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சுழற்சி பாஸ்பரிகரணம் பார்க்கலாம். இந்த சுழற்சி பாஸ்பரிகரணம் அப்படிங்கிறது இந்த ஒளி இருக்கும்போது நடைபெறுகிறதால இதை ஒளி சுழற்சி பாஸ்பரிகரணம்னு சொல்கிறோம். அப்போ இந்த பாஸ்பரிகரணம்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏடிபி ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோடு சேர்ந்து ஏடிபியாக கன்வெர்ட் ஆகக்கூடிய இந்த நிகழ்வை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பாஸ்பரிகரணம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒளிவினை மூலமாக சுழற்சியும் நடக்குது, சுழற்சியற்ற பாஸ்பரிகரணமும் நடக்குது. அப்போ ரெண்டோடைய முடிவிலும் நமக்கு என்ன மேம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிபியும் NADPHும் ப்ரொடியூஸ் ஆகுது சரிங்களா. ஸோ இதில் சுழற்சியற்ற பாஸ்பரிகரணத்தில் ஏடிபியும் ப்ரொடியூஸ் ஆகும், NADPHும் உற்பத்தி ஆகும். அதே சேம் டைம் சுழற்சி பாஸ்பரிகரணத்தில் ஒன்லி நமக்கு ஏடிபி மட்டும்தான் சிந்தசைஸ் ஆகும் சரிங்களா. ஸோ இது எப்படி நமக்கு உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சுழற்சி பாஸ்பரிகரணம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சுழற்சி பாஸ்பரிகரணத்தில் PS1 மட்டுமே செயல்படுகிறது. அது என்ன மேம் PS1 அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளான்ட்டில் மீசோஃபில் செல்ஸில் தான் நமக்கு குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த குளோரோபிளாஸ்டுக்குள்ளார நிறைய தைலக்காய்டுகள் அரேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ இந்த எல்லா தைலக்காய்டையும் சேர்ந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கிரானா அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரானாவை கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த கனெக்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, சேர்க்கக்கூடிய இந்த ஒரு கோல் மாதிரி இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஸ்ட்ரோமா லேமெல்லா அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. ஸ்ட்ரோமா லேமெல்லா சரிங்களா. ரைட், இந்த ஸ்ட்ரோமா லேமெல்லாவில் ஒளி அமைப்பு இந்த ஃபோட்டோ சிஸ்டம் PS1 நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபோட்டோ சிஸ்டம்னாவே ஒளி அமைப்புன்னு அர்த்தம். இதில் PS1 மட்டும்தான் இருக்கும். அதனால தான் இந்த சுழற்சி பாஸ்பரிகரணம் அப்படிங்கிறது PS1 நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனவே எலக்ட்ரான்கள் ஒளி தொகுப்பு அமைப்பிற்குள் சுழற்சி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது எலக்ட்ரான்களின் ஒரு சுழற்சி ஓட்டத்திற்கு வழிவகுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரோமா லேமெல்லாக்களில் PS2 மற்றும் NADP ரிடக்டேஸ் நொதி இதில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இத்திட்டம் அங்கே நிகழ்வதற்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. எங்கே இருக்குது? ஸ்ட்ரோமா லேமெல்லாவில். அண்ட் அதே மாதிரி இந்த சுழற்சி ஓட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிபி மட்டும்தான். இங்கே NADPH நமக்கு உற்பத்தி செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது எப்படி
லைன்ஸ் மூலமாக சொல்லிட்டா நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து கிளியராக இருக்காது இல்லையா. இந்த சைக்கிளை பாருங்கள். ஃபஸ்ட்டு சைக்கிளிக் பார்ப்போம், சுழற்சி பாஸ்பரிகரணம் பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு புக் பிக்சர். இது வந்து உங்களுக்கு சுழற்சியற்ற பாஸ்பரிகரணம், இதுதான் சுழற்சி பாஸ்பரிகரணம். சரிங்களா. ஸோ இதில் நமக்கு வந்து இது எங்கே நடக்கும்னு சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரோமா லேமலாவில் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். இது வந்து பச்சையம். இப்போ ஃபோட்டோ சிஸ்டம் 1 அப்படிங்கிறது 7, அதாவது 700 நேனோமீட்டரில் லைட்டை அப்சர்வ் பண்ணுது. லைட்டை அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுது. இங்கே எலக்ட்ரான் ஏற்பி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரடாக்சின் ரிடக்டிவ் காம்பனன்ட்ஸு. சரியா, ஃபெரடாக்சின் ரெடியூசிங் சப்ஸ்டன்ஸு. ஸோ இவங்க எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணி அகெயின் இந்த எலக்ட்ரான் அவங்க என்ன பண்ணுறாங்க, மூவ் ஆன் பண்ணுறாங்க. இங்கே பிளாஸ்டோகுயினோன், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம்டா, பிளாஸ்டோகுயினோன் தமிழ் எழுதினேன். ஸோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இது வந்து பிளாஸ்டோகுயினோன் தான் சொல்லுவோம். சரிங்களா. இந்த மாதிரி சயின்டிஃபிக் டேர்ம் எல்லாம் உங்களுக்கு சேமாக தான் வரும். பிளாஸ்டோகுயினோன் எப்படி இங்கிலீஷில் எழுதுகிறோமோ அதே மாதிரி தான் தமிழ்லேயே எழுதுவோம். சரிங்களா. பிளாஸ்டோகுயினோன் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு எலக்ட்ரானை அந்த ப்ரோட்டீன் வழியாக மூவ் ஆன் ஆகும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நமக்கு ஒரு ஏடிபி என்னவா கன்வெர்ட் ஆகிருக்காங்க, ஏடிபியாக கன்வெர்ட் ஆகிருக்காங்க. அகெயின் இந்த எலக்ட்ரான் சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ் வழியாக தே மூவ் ஆன் டு பிளாஸ்டோசைனின் வழியாக மூவ் ஆன் ஆகுது. ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு ஏடிபி ஒரு ஏடிபியாக கன்வெர்ட் ஆவாங்க. சரிங்களா. அப்போ ஒரு சுழற்சி பாஸ்பரிகரணத்தின் போது நமக்கு 2 ஏடிபி மாலிகுல் வந்து உற்பத்தி ஆகப்படுகிறது. இந்த எலக்ட்ரான்கள் திரும்பி என்ன ஆகுது, எந்த இடத்துலையும் பயன்படுத்தலை. திருப்பி அந்த எலக்ட்ரான் இந்த PS1 இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ அந்த ஒளி அமைப்புக்கே திருப்பி ரிட்டர்ன் ஆகிடுது. ஸோ அதனால தான் இதற்கு சுழற்சி பாஸ்பரிகரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இந்த எலக்ட்ரான்களோட சுழற்சி என்ன ஆகுது, சுழன்று கொண்டே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆன் ஆகி திருப்பி ஒளி அமைப்புக்குள்ளாரே வந்துடுறாங்க. ஸோ அதனால் இது சுழற்சி முறையில் நடைபெறுவதால் இதற்கு சுழற்சி பாஸ்பரிகரணம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே NADP ரிடக்டேஸ் என்சைம் அந்த நொதி இல்லாததால் இங்கே வந்து நமக்கு NADPH ரெடியூஸ் ஆகிறது கிடையாது. ஸோ அதனால் நமக்கு வந்து சுழற்சி பாஸ்பரிகரணத்தின் போது ஒன்லி ஏடிபி மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. சரிங்க மேம், இந்த ஏடிபியெல்லாம் வச்சு என்ன பண்ணுது பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாவரங்கள் இந்த ஏடிபியை பயன்படுத்தி தான் அதோட இருள் வினையின் போது குளுக்கோஸை உற்பத்தி செய்கிறது. சரிங்களா. நம்ம வந்து ஏதோ விளையாடணும், இல்லை நம்ம ஓடணும், நமக்கு எனர்ஜி தேவையில்லை, சக்தி தேவையில்லையா, அப்போ என்ன பண்ணுவோம், நல்ல ஒரு ஜூஸ் குடிப்போம், இல்லை நல்லா சாப்பிடுவோம். ஸோ அப்போ தான் நமக்கு என்ன ஆகும், எனர்ஜிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஏடிபி நம்ம மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணும், ஏடிபியை சிந்தசிஸ் பண்ணும் இல்லையா. அதே மாதிரி பிளான்ட்டில் ஒளிவினையின் போது இந்த என்விரான்மெண்ட்டில், அதாவது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒளியை வந்து எடுத்து அதனுடைய பச்சையத்தையும் யூஸ் பண்ணி இந்த பிளான்ட் என்ன பண்ணுது, ஏடிபியை உற்பத்தி செய்கிறது. சரிங்களா. இந்த எலக்ட்ரான்கள் திருப்பி வந்து ஒளி அமைப்புக்குள்ளாரே வர்றதால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், சுழற்சி பாஸ்பரிகரணம்னு சொல்கிறோம். சரிங்களா. இப்போ இந்த லெட்டர்ஸை படிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் சுழற்சியற்ற பாஸ்பரிகரணம். ஸோ சுழற்சியற்ற பாஸ்பரிகரணம் அப்படிங்கும் போது இது வந்து PS1 அதாவது ஃபோட்டோ சிஸ்டம் ஒளி அமைப்பு 1 வந்து இது உள்ளே வருவாங்க. ஒளி அமைப்பு 2 வந்து உள்ளார இன்வால்வ் ஆவாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே NADP ரிடக்டேஸ் அந்தங்கிற நொதி அப்படிங்கிறது இங்கே இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த தைலக்காய்டில் இருக்கக்கூடிய கிரானாவில் தான் இது நடக்குது. சரிங்களா. ஸோ இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, தைலக்காயில் இந்த குளோரோபிளாஸ்டுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த தைலக்காய்ட்ஸு அரேஞ்சு பை கிரானா அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதுக்குள்ளார நடக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்காங்க, PS1 இருப்பாங்க, PS2 இருக்காங்க. சரிங்களா. ஒளி அமைப்பு 1 ஒளி அமைப்பு 2 இருக்கிறாங்க. ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் யார் இருப்பா, நமக்கு NADP ரிடக்டேஸ் என்சைமும் இருப்பாங்க. சரிங்களா. ரைட்டு. இப்போ பாருங்கள், சுழற்சியற்ற ஒளி பாஸ்பரிகரணம் போது PS2 ஆனது 680 நேனோமீட்டர் அலைநீளமுடைய சிவப்பு ஒளியை உட்கரித்து எலக்ட்ரான்களை கிளர்ச்சி அடைய செய்கிறது.
பின்னர் எலக்ட்ரான்கள் ஒரு எலக்ட்ரான் ஏற்பியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கிருந்து ஒரு எலக்ட்ரான் கடத்து அமைப்பிற்கு அனுப்பப்படுகிறது. ஸோ இதை நம்ம அந்த பிக்சரை பார்த்துட்டு இதை வந்து படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக புரியும் பாருங்கள். இப்போ நம்ம ஒளி பாஸ்பரிகரணம்னா என்னன்னு பார்த்தோம். ஒளி பாஸ்பரிகரணத்தோட முடிவில் நமக்கு என்ன கிடச்சிச்சு? ஏடிபி கிடச்சிச்சு. இப்போ வந்து சுழற்சியற்ற பாஸ்பரிகரணம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சுழற்சி பாஸ்பரிகரணத்தில் தான் நமக்கு ஏடிபி கிடச்சிச்சு. ஸோ இப்போ இதில் பாருங்கள், இதுவும் வந்து உங்களுடைய டைரக்ட் என்சிஆர்டி புக்கோடைய டிரான்ஸ்லேஷன் தான். இது வந்து சுழற்சியற்ற பாஸ்பரிகரணம்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து 2 சிஸ்டமும் உள்ளார இன்வால்வ் ஆகுறாங்க பாருங்கள். இது PS2, இவங்க PS2னாவே எத்தனை நேனோமீட்டர்? இவங்க 680 நேனோமீட்டர். அதே மாதிரி PS1 அப்படின்னா 700 நேனோமீட்டரில் லைட் அந்த வேவ் லென்த்தில் லைட்டை அப்சர்வ் பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆகுது பாருங்கள், நார்மலாக ஒரு எலக்ட்ரான் இப்போ சூரிய ஒளி வந்து அந்த செடியில் இருக்கக்கூடிய லீஃபில் படுது. அது ஒரு லீஃப் என்ன பண்ண ட்ராப் பண்ணி இந்த குளோரோஃபில் ஃபோட்டோ சிஸ்டமுக்கு அனுப்பும். அண்ட் அந்த ஃபோட்டோ சிஸ்டமில் இந்த PS2 இருக்காங்க இல்லைங்களா? ஸோ இவங்க எலக்ட்ரானை என்ன பண்ணுவாங்க? ஜம்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? அதான் எலக்ட்ரான் கிளர்ச்சி அடைதல், எக்ஸைட்டிங் ஸ்டேட்டுக்கு போகிறதுன்னு சொல்கிறது. சரிங்களா? ஸோ எக்ஸைட் ஆகி இங்கே எலக்ட்ரான் ஏற்பி இந்த இடத்துல யார் அப்படின்னா ஃபியோஃபைட்டின் அப்படிங்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸு. ஸோ இந்த ஃபியோஃபைட்டின் என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி இந்த இதில் இந்த எலக்ட்ரான் கடத்து அமைப்பில் பிளாஸ்டோகுயினோன் அப்படின்னு நம்ம சுழற்சி பாஸ்பரிகரணத்தில் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரான் கடத்தமைப்பு. இங்கேயும் அதே புரோட்டீன் தான் இருப்பாங்க. அவங்க பேர் பிளாஸ்டோகுயினோன். ஸோ இந்த பிளாஸ்டோகுயினோன் வழியாக இந்த எலக்ட்ரான் மூவ் ஆன் ஆகி வரும்போது எனர்ஜியை வந்து என்ன பண்ணுவாங்க? வெளியிட்டுட்டே வருவாங்க. ஸோ இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சைட்டோக்ரோம் அந்த கூட்டமைப்பு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டை ஒரு ஏடிபியோட ஜாயின் பண்ணி அதை ஏடிபியாக கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல இருந்து திருப்பி மூவ் ஆன் ஆகி பிளாஸ்டோசைனின் வழியாக உள்ளார வந்து திருப்பி எங்கே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒளி அமைப்பு 1க்கு வராங்க. இந்த ஒளி அமைப்பு 1ல் வந்துட்டு அகெயின் இந்த ஒளி அமைப்பு என்ன பண்ணுவாங்க? 700 நேனோமீட்டர் அலைநீளத்தில் இந்த ஒளியை வந்து அப்சர்வ் பண்ணி திருப்பி இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுவாங்க? இந்த எலக்ட்ரான் கடத்து அமைப்பு வழியாக வந்த இந்த எலக்ட்ரான்கள் இந்த ஒளி அமைப்பு 1க்குள்ளார வந்துட்டும் திருப்பி எலக்ட்ரான் என்ன பண்ணுவாங்க? எக்ஸைட் ஆகி மூவ் ஆன் ஆவாங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஏற்பி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FRS காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? ஃபெரடாக்சின் ரெடியூசிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த எலக்ட்ரானை இவங்க எங்கே மூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரடாக்சின் அப்படிங்கக்கூடிய ஒரு புரோட்டீனுக்கு மூவ் பண்ணுவாங்க. இந்த ஃபெரடாக்சின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருப்பி இந்த எலக்ட்ரானை இங்கே இருக்கக்கூடிய NADP ரெடக்டேஸ் என்சைமை யூஸ் பண்ணி ஒரு NADPயை NADPHஆ ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு NADP அப்படிங்கிறது 3 மாலிகுல் ஆஃப் ATPயை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலமாக. ஸோ அப்போ எனக்கு இந்த சுழற்சியற்ற பாஸ்பரிகரணத்தில் இந்த PS2லேருந்து எலக்ட்ரான் மூவ் ஆன் ஆகி இந்த எலக்ட்ரான் கடத்து அமைப்பு வழியாக இந்த பிளாஸ்டோகுயினோன் இந்த சைட்டோக்ரான் கூட்டமைப்பு பிளாஸ்டோசைனின் வழியாக வரும்போது ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டு ஒரு ஏடிபியோடு சேர்ந்து ஏடிபியாக மாறிச்சு. அந்த எலக்ட்ரான் திருப்பி யார் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா? PS1க்கு பாஸ் ஆகுது. PS1லேருந்து இந்த எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகி எலக்ட்ரான் அந்த ஃபெரடாக்சின் ரெடியூசிங் சப்ஸ்டன்ஸ் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய NADP ரிடக்டேஸ் என்சைமை யூஸ் பண்ணி ஒரு NADP வச்சா ரெடியூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல எலக்ட்ரான் அந்த இடத்துல பயன்படுத்தி கொள்ளப்படுகிறது. அப்போ தான் இது வந்து ரெடியூஸ் ஆகும், குறைக்கப்படும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரான் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு வந்து குறைப்புங்கிறது நடக்குது இல்லையா? இப்போ சுழற்சி ஒளி பாஸ்பரிகரணத்தில் எலக்ட்ரான் குறைப்பு நடக்காது. ஏன்னா அங்கே NADP ரிடக்டேஸ் என்சைம் இல்லை. பட் இந்த இடத்துல வந்து NADP வச்சு ரெடியூஸ் ஆகும்போது எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? ரெடியூஸ் ஆகுறாங்க. ஸோ அப்போ இந்த எலக்ட்ரானுடைய இந்த இழப்பை வந்து ஈடு செய்யறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் அந்த நீர் இருக்கு இல்லையா? நீர் பிளக்கப்பட்டு இந்த நீரின் மூலமாக வரக்கூடிய எலக்ட்ரான்கள் என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி PS2வை போய் அங்கே போய் காம்பன்சேட் பண்ணுவாங்க. அதிலிருந்து வரக்கூடிய ஒரு நீர் பிளக்கப்படுது அப்படின்னா நமக்கு என்ன வரும்? நமக்கு பாருங்கள், ஒரு H2O நமக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகுது, பிளக்கப்படுது. 2 எலக்ட்ரான் ப்ளஸ் 2 புரோட்டான் ப்ளஸ் ஹாஃப், அதாவது அரை
அரை மூலக்கூறு O2 வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ நம்ம 2 மாலிகூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 புரோட்டான் 4 எலக்ட்ரான் ப்ளஸ் 4 புரோட்டான் ப்ளஸ் ஒரு O2 மாலிகூல். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீர் பிளக்கப்பட்டு அந்த PS2க்கு எலக்ட்ரான்களில் வந்து இழப்பை வந்து ஈடு செய்கிறதுக்கு எலக்ட்ரான்கள் போயிடுது. திருப்பி அங்கே இருக்கக்கூடிய புரோட்டான்கள் நம்ம NADP ரிடக்ஸ் அந்த NADPH ரெடியூஸ் ஆச்சு இல்லையா? ஸோ அதுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி நமக்கு வந்து கண்டினியூஸாக பகல் நேரத்தில் சூரிய ஒளி இருக்கும்போது இந்த தாவரங்கள் என்ன பண்ணும், அவங்கள்ட்ட உள்ளே இருக்கக்கூடிய ஒளி அமைப்புகளை பயன்படுத்தி கண்டினியூஸாக ATPயும் NADPHும் உற்பத்தி செய்து அதே நேரத்தில் ஒரு பக்கம் ஸ்ட்ரோமாவில் நமக்கு வந்து இருள்வினையும் வந்து நடைபெற்று இந்த குளுக்கோஸை வந்து உற்பத்தி செய்து நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ இதன் மூலமாக தான் நம்ம தாவரங்கள்ட்ட இருந்து ஒரு பழமாக இருக்கட்டும் இல்லை நம்ம சாப்பிட்ற அரிசியாக இருக்கட்டும் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அப்போ இந்த ஒளிவினையும் இருள்வினையும் தாவரங்கள் அட் த சேம் டைம்லேயே பண்ணுவாங்க. அப்போ இருள்வினைனா இருளில் தான் நடக்குமா மேம்னா கிடையாது. ஒளிவினையோடைய பொருட்களை சார்ந்திருக்குமே தவிர இருளில் நடக்கக்கூடிய வினை இருள் வினை கிடையாது. சரிங்களா? இட் இஸ் நாட் அட் ஆல் டைரக்ட்லி டிபெண்ட் டு த லைட் ரியாக்ஷன், பட் இட் இஸ் டிபெண்ட் டு லைட் ரியாக்ஷன் ப்ராடக்ட், தட் இஸ். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி அப்போ டார்க் ரியாக்ஷன் எப்போதும் நைட்டில் நடந்துக்கிட்டே இருக்குமானா அதுவும் நடக்காது. இந்த லைட் ரியாக்ஷனோடைய ப்ராடக்ட்டு அந்த ATPயும் NADPHும் இருக்கிற வரைக்கும் தான் இந்த டார்க் ரியாக்ஷன் இந்த இருள்வினை அப்படிங்கிறது நடைபெறும். ஒரு குறைஞ்ச நேரத்திலே இந்த ஒளிவினையோடைய பொருட்கள் இந்த எனர்ஜி சக்தி தரக்கூடிய மாலிகுல் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ இருள்வினையும் இங்கே நடைபெறாது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த இருள்வினையும் ஒளிவினைகளும் மாறி மாறி நிகழ்வதன் மூலமாக தான் பிளான்ட்டு ஒளிச்சேர்க்கையின் போது நமக்கு தேவையான இந்த குளுக்கோஸை உற்பத்தி செய்து கொடுக்குது அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்த்தோம். அப்போ இந்த டாபிக் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ரீவியஸ் இயர், அதாவது முந்தைய வருட கேள்விகள் என்னென்ன கேட்டிருக்கிறாங்க நீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இப்போ நம்ம என்ன நடத்தணுமோ அதுதான் வந்து இந்த கொஷின்லேயும் வந்து உங்களுக்கு லைன்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஈஸியாக உங்களால் ஆன்சரை அதுலேருந்து பிக் அவுட் பண்ணி எடுத்து பண்ண முடியும். சரிங்களா? இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு, இந்த சுழற்சி பாஸ்பரிகரணமும் சுழற்சியற்ற ஒளி பாஸ்பரிகரணமும் எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கொஷினை கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். சரி, கொஷின் பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு கொஷினுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நீர் வந்து எப்படி பிளக்கப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நீர் பிளத்தலுக்கான கூட்டமைப்பு அப்படிங்கிறது மாங்கனீஸு, குளோரின், கால்சியம் இதெல்லாம் வந்து நீர் பிளத்தலுக்கான கூட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் வேதி சவுடு பரவல்னு சொல்லிட்டு டாக்டர் மிச்சல் அப்படிங்கிறது 1961 ஒரு கோட்பாடு சொல்லியிருப்பார். ஸோ இந்த கோட்பாட்டில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சுழற்சி பாஸ்பரிகரணத்திலும் சுழற்சியற்ற பாஸ்பரிகரணத்திலையும் இந்த சைட்டோக்ரோம் கூட்டமைப்பு மூலமாக இந்த எலக்ட்ரான் வந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும்போது தான் ஒரு ATPயாக கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆனால் மிச்சலுடைய இந்த கூற்றுப்படி இந்த தைலகாய்டு சவ்வில் இருக்கக்கூடிய இந்த F0 அந்த F1 புரோட்டீன் மூலமாக தான் ATP சிந்தேஸிங்கக்கூடிய என்சைமை யூஸ் பண்ணி இந்த புரோட்டான் கிரேடியன்ட் மூலமாக நமக்கு வந்து ATP அப்படிங்கிறது சிந்தசிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். ஸோ அப்போ எப்படி வந்து இந்த புரோட்டான் கிரேடியன்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்பேர் வித் தைலகாய்டுடைய அந்த உட்குழி பகுதியை விட வெளியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரோமா பகுதியில் புரோட்டானுடைய அளவு அதிகமாக இருக்கும். அப்போ எங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் அடர்த்தி அதிகமாகுதோ அப்போ அந்த அடர்த்தி அதிகமான இடத்துலேருந்து கம்மியான இடத்துக்கு புரோட்டான் மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ATP சிந்தேஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ப்ராசஸ் நடக்கும். அப்போ இந்த உட்குழி பகுதிகளில் புரோட்டானுடைய அளவு வந்து அதிகமாகணும். அதுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் மூலமாக புரோட்டானுடைய அளவு அதிகமாகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு கிரானாவில் இருக்கக்கூடிய ஒரு தைலகாய்டோடைய ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து தைலகாய்டு அப்படின்னா, ஸோ இது தைலகாய்டு அப்படின்னா இது அவுட்டர் மெம்பரேன், இது வந்து இன்னர் மெம்பரேன்ல. சார் ஓகே, இது வந்து குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு தைலகாய்டு ஸ்ட்ரக்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரு தைலகாயில் ஒளி அமைப்பு 2 இருக்குது, ஒளி அமைப்பு 1 இருக்குது. இந்த ஒளி அமைப்பு 2 வழியாக எலக்ட்ரான்கள் வந்து
நகர்ந்து வரும்போது அங்கே எனர்ஜியை வெளியிடப்படும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த புரோட்டான் கேரியர், இந்த பிளாஸ்டோகுயினோன் இருக்காங்க இல்லையா, இந்த ஸ்ட்ரோமா ரீஜன்லேருந்து புரோட்டானை உள்ளார பம்ப் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நீர் பிளக்கப்படும் போது இந்த லூமன் ரீஜனுக்குள்ளார அதிகப்படியான புரோட்டான் அப்படிங்கிறது உள்ளே வராங்க. ஸோ அப்போ இந்த புரோட்டான் 2 வழியாக இந்த லூமன், அதாவது உட்குழி பகுதியில் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த PS1 அவுட்டர் சைடில் NADP ரிடக்டேஸ் என்சைம் இருக்குது இல்லையா, அது NADPயை ஒரு NADP வச்சா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரோமாவிலேருந்து புரோட்டான் என்ன பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஸ்ட்ரோமா ரீஜனில் புரோட்டானோடைய அளவு கம்மியாகிக்கிட்டே இருக்குது. இப்போ 2 ப்ராசஸ், அதாவது 2 நிகழ்வுகள் மூலமாக உட்குழி பகுதிகளில் ஸ்ட்ரோமாவிலேருந்து உட்குழி பகுதிக்கு புரோட்டான் உள்ளே வந்துட்டாங்க. அப்போ வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய NADP ரிடக்டேஸ் என்சைம் மூலமாக ஸ்ட்ரோமாவோடைய புரோட்டானோடைய அளவு கம்மியாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இங்கே உட்குழி பகுதிகளோட அடர்த்தி செறிவு வந்து அதிகமாக இந்த புரோட்டான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தைலகாய்டு, இந்த மெம்பரைன் இருக்கு இல்லையா, சவ்வில் இருக்கக்கூடிய இந்த F0 F1 இந்த புரதங்கள் வழியாக இந்த புரோட்டான் வெளில வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணிட்டே வருவாங்க. இங்கே இருக்கக்கூடிய ATP சிந்தேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ADPயை ஒரு ATPயாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து ATP ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மிச்சல் அப்படிங்கிற ஒரு வேதி சவ்வூடு பரவல் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸ் மூலமாக சொல்லியிருப்பார். சரிங்களா? ரைட்டு. இப்போ இந்த ஒளிச்சேர்க்கை, உயர்நிலை தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை அப்படிங்கக்கூடிய இந்த டாப்பிக்கில் ஒளிவினை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஒளிவினையில் வரக்கூடிய சுழற்சி பாஸ்பரிகரணமும் சுழற்சியற்ற ஒளி பாஸ்பரிகரணமும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் வேதி சவ்வூடு பரவல்னால் என்ன அப்படிங்கிறதும் பார்த்தோம். அண்ட் அது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், ஒளிச்சேர்க்கையின் ஒளிவினை கொஷின் பாருங்கள். ஒளிச்சேர்க்கையின் ஒளிவினையானது பின்வருவனவற்றுள் எவையுடன், அதாவது ஒளிச்சேர்க்கைக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. CO2 இருள்வினைக்கு தான் தேவைப்படும். O2 ஒளிவினையின் போது வெளியிடப்படக்கூடிய ஒரு கேஸு. அப்போ என்னென்னலாம் தேவைப்படும், கண்டிப்பாக H2O வேணும். அப்போ தான் அது பிளக்கப்பட்டு நமக்கு வந்து எலக்ட்ரான்கள் அண்ட் புரோட்டான்கள் வந்து வெளியில் வரும். பச்சையம் தேவை, ஒளி தேவை. அப்போ CDE அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ CDE அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், வேதி சவ்வூடு பரவல் கருதுகோள் தொடர்பான சரியான கூற்றுக்களே கண்டறியவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீர் மூலக்கூறின் பிளவு சவ்வின் உட்புறத்தில் நடைபெறுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் இல்லையா? ஸோ இது இந்த தைலக்காய்டுடைய இந்த உட்புறத்தில் தான் நடைபெறுது. ஸோ அப்போ இது கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி புரோட்டான்கள் தைலக்காய்டுகளின் உள்ளீடற்ற பகுதிக்குள் குவைகின்றன. இதுதான் இந்த தைலக்காய்டுடைய உட்குழி பகுதி, லூமன். ஸோ அப்போ இதுவும் கரெக்டு தான். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு, எலக்ட்ரான்களின் முதன்மை ஏற்பி எலக்ட்ரான்களை ஒரு எலக்ட்ரான் கடத்திக்கு மாற்றுகிறது. எலக்ட்ரான் கடத்திக்கு மாற்ற மாட்டாங்க, புரோட்டான் கடத்திக்கு மாற்றுவாங்க. ஸோ அப்போ இது ராங். சரிங்களா? அதே மாதிரி NADP ரிடக்டேஸ் நொதியானது சவ்வின் ஸ்ட்ரோமா பக்கத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த NADP ரிடக்டேஸ் அப்படிங்கக்கூடிய நொதி நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரோமாவில் தான் இருப்பாங்க, அவுட்டர் சைடில் தான் இருப்பாங்க இல்லையா. அப்போ இது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? நம்ம ஸ்ட்ரோமாவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. ஸ்ட்ரோமாவில் வந்து புரோட்டான்களின் எண்ணிக்கை அதிகரிக்காது, நமக்கு வந்து லூமனில் தான் புரோட்டானோட எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்போ ஆன்சர் வந்து இந்த ABD. அப்படி பார்த்தீங்கன்னா ஆ அதுக்கப்புறம் வரக்கூடிய E அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பீட்டர் மிச்சலின் வேதி சவ்வூடு பரவல் கருதுகோளின்படி பின்வரும் செயல்முறைகளில் எது தைலக்காய்டின் லூமனுக்குள் புரோட்டான்களை குவிவதற்கு நேரடியாக பங்களிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? தைலக்காய்டு சவ்வு வழியாக கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது இருள் வினையில் வர்றது. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் டேரெக்டாக அதை ஒமிட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ இது ராங். சரிங்களா? அதே மாதிரி CF1 தலைப்பகுதியால் ATPயின் தொகுப்பு நடைபெறுது. CF0 அப்படிங்கிறத கரெக்டு. ஸோ அப்போ திஸ் இஸ் ஆல்சோ ராங். சரிங்களா? அப்புறம் பாருங்கள், பிளாஸ்டோகுயினோனால் ஸ்ட்ரோமாவிலிருந்து லூமனுக்கு புரோட்டான்களை செயல்மிகு உந்து தள்ளுது. அப்போ இந்த பிளாஸ்டோகுயினோன் தான் நம்ம இங்கே என்னன்னு சொல்கிறோம், புரோட்டானுடைய கடத்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ
இது கரெக்டான ஆன்சர். அப்போ ஆன்சர் சி அப்படிங்கிறது தான் கரெக்டு. இது ஏன் தப்பு பாருங்கள், லூமனின் பக்கத்தில் NADP வச்சா ஒடுக்குதல், லூமன் பக்கத்தில் வராது, ஸ்ட்ரோமா பக்கத்தில் வரும், அதனால் இது ராங். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், வேதி சவுடு பரவலின் போது ஒரு கனிம பாஸ்பேட்டை ADPயுடன் இணைப்பதற்கு ATP சிந்தேஸுக்கு தேவைப்படும் நேரடி வினையூக்க ஆற்றலை எது வழங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் பாருங்கள், ஸ்ட்ரோமாவின் மேற்பரப்பில் நீர் பிளவுபடுதல் கிடையாது, ஸ்ட்ரோமாவின் மேல்பரப்பில் கிடையாது. தைலக்காயோடைய இந்த PS2 அந்த உள்ளார இருக்கக்கூடிய இன்னர் மெம்பரேன் நடைபெறும். ஸோ அப்போ அதனால் இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி புரோட்டான்கள் அவற்றின் மின் வேதியியல் சாய்வின் வழியே பாய்ந்து உருவமைப்பு சுழற்சியை ஏற்படுத்தலை. ஸோ இந்த எலக்ட்ரோகிரேடியன்ட் கான்சன்ட்ரேஷன் மூலமாக தான் இந்த புரோட்டான் என்ன ஆகுது, லூமன்லேருந்து F0 வழியாக வெளியே வரும்போது ATP சிந்தேஸை யூஸ் பண்ணி இந்த ATP சிந்தேஸ் என்சைமை யூஸ் பண்ணி ATP ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ இது கரெக்டான ஆன்சர். இது ஸ்ட்ரோமாவில் NADPH சிதைதல் அப்படிங்கிறது ராங். ஸ்ட்ரோமாவில் வந்து NADPH வந்து சிதையாது. அண்டு CF0 கால்வாயில் ஒரு ஃபோட்டானை உறிஞ்சுகிறது, CF0 கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து B அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பின்வரும் தொடர்களில் எது சுழற்சியற்ற ஒளி பாஸ்பாரிலேஷன் போது எலக்ட்ரான்களின் பாதையை சரியாக காட்டுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சுழற்சியற்ற ஒளி பாஸ்பரிகரணம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகும், வாட்டர் ஸ்ப்ளிட் ஆகணும் இல்லையா? ஸோ வாட்டர் ஸ்ப்ளிட் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த PS2 அப்படிங்கக்கூடிய அந்த ஒளி அமைப்பின் மூலமாக எலக்ட்ரான்கள் கடத்தப்படும். எலக்ட்ரான்கள் வந்து கடத்தப்படாது, அதை கிளர்ச்சி ஊட்டப்பட்டு அதிலிருந்து மேலே வந்து மூவ் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் பிளாஸ்டோகுயினோட ரீச் ஆகும். அதுக்கப்புறம் சைட்டோக்ரோம் கூட்டமைப்புக்குள்ளே போவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பிளாஸ்டோசயனின் PS1 ஃபெரடாக்சின் NADP. ஸோ அப்போ இது வந்து கரெக்டான ஆன்சர். அண்ட் அதே மாதிரி NADP இதெல்லாம் வந்து ராங். சரிங்களா? ஸோ ராங் சீக்வன்ஸ் நம்ம பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். H2Oக்கு அப்புறம் H2Oக்கு அப்புறம் PS2 தான் வரும். ஸோ அதனால் இது ராங். அது மாதிரி NADP அதுக்கப்புறம் ஃபெரடாக்சின் கொடுத்துருக்காங்க, ஃபெரடாக்சின் அதுக்கப்புறம் தான் NADP வரணும். ஸோ அப்போ திஸ் இஸ் ஆல்சோ ராங். அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும், B அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ். உங்களுக்கு இந்த கான்செப்டை ஈஸியாக வந்து புரிஞ்சு இதில் இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து பண்ணணும் அப்படின்னா, மெமரைஸ் பண்ணுனா கண்டிப்பாக எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் பண்ண முடியாது மெமரைஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அதனால் கான்செப்ட் புரிஞ்சு, ஸோ சுழற்சி பாஸ்பரிகரணம்னா என்ன, சுழற்சியற்ற பாஸ்பரிகரணம்னா என்ன, ஸோ இதில் என்ன உற்பத்தி ஆகுது, அதில் என்ன உற்பத்தி ஆகுது, யார் வந்து இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறா, ஸோ இந்த மாதிரி கன்க்ளூட் பண்ணி நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா இப்போ எப்படி நம்ம கொஷினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எக்ஸாமில் வர கொஷினுக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த தலைப்பு ரிலேட்டடாக நம்ம வந்து நம்மளுடைய ஃபியூச்சரிஷன் நீட் அகாடமியோடைய வெப்சைட்லேயும் ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த டாப்பிக்குடைய கான்செப்டை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த கொஷின் அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பயாலஜிக்கு மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கும் நம்மளுடைய வெப்சைட்டில் ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துருக்கோம். அதையும் பார்த்து உங்களுடைய மார்க்கை பூஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.